ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கர்ப்ப காலத்தில் இளநீர் சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கன்சீவ் ஆன முதல்ல இருந்து நீங்கள் பிரசவம் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் வருமோ அதெல்லாம் நான் வீடியோஸாக போட்டுட்ருக்கேன். என் சேனலில் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். கர்ப்ப காலத்தில் இளநீர் குடிக்கலாமா? இது உடலுக்கு கூலிங்காக இருக்குமா? அது மணிக்கு கருவுக்கு நல்லதா அப்படின்ட்டு எல்லாருக்குமே சந்தேகம் இருக்கும். நம்ம சமைக்காமல் சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் ஒன்று தான் இளநீர். இது ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு இயற்கை பானமானது. கலப்படம் செய்ய முடியாத ஒரு பொருள் தான் இந்த இளநீர். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி குடிக்கக்கூடிய இந்த இளநீர் சுவை அதிகமாக இருக்கும். குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய இந்த பொருளில் நிறைய பயன் இருக்குது. இதில் அதிக ஊட்டச்சத்து நிறைந்து இருக்குது. அதனால தான் டாக்டர்லாம் இந்த இளநீரை சாப்பிட சொல்கிறாங்க கர்ப்ப காலத்தில். இப்போ வெயில் அதிகமாக இருக்குது. அதை உடலுக்கு நீர்ச்சத்து அதிகமாக தர்றதுக்கு இந்த இளநீர் சாப்பிட்றது நிறையா பேர் வழக்கமாக இருக்கும். இளநீர் நீங்கள் சாப்பிடும் போது உங்கள் உடலுக்கு உடனடியாக ஆற்றல் கொடுக்கக்கூடிய ஒன்று. கன்சீவான ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் உங்கள் உடம்புலையும் உங்கள் மனசுலையும் அதிக பாதிப்பை ஏற்படுறதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு சிலருக்கு கர்ப்ப காலம் முழுவதுமே வாந்தியும் சோர்வாகவுமே இருக்கும். உடலில் நீர்ச்சத்து பற்றாக்குறையும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இளநீரில் மிதமான சர்க்கரையும் உப்பும் இருக்கும். உடலுக்கு தேவையான நீர்ச்சத்தையும் எலக்ட்ரோலைட்டுகள்ன்ற அளவை சீராக வச்சுக்கிறதுக்கு இந்த இளநீரில் சோடியமும் புரதமும் அதிகமாக இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் இளநீர் 95% தூய்மையாக இருக்கும். ஒரு நீராக இருக்குது. உங்கள் உடலில் நீர்ச்சத்து குறையாமல் இருக்கிறதுக்கு இளநீரை குடிக்கலாம். இளநீர் குடிக்கிறதுனால உங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் ஏற்படாமல் இருக்கும் கன்சீவாக இருக்கும் போதே. ஏன்னா இளநீரில் பொட்டாசியம் இருக்குது. இளநீரில் இருக்கக்கூடிய ஒரு ஊட்டச்சத்தானது உங்கள் ரத்த ஓட்டத்தையும் ரத்த அழுத்தத்தையும் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கோம். 71% இருக்க மனுஷங்களில் இளநீர் டெய்லியும் குடிக்கும் போது அவங்களுக்கெல்லாம் ரத்த அழுத்தம் குறைஞ்சிருக்கு. உங்களோட கர்ப்ப காலத்தில் உங்களுக்கு ரத்த அழுத்தம் இருந்துச்சுன்னா அப்போ இளநீரை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இளநீர் அதிகமாக நீங்கள் குடிக்கும் போது உங்கள் ரத்தத்தில் அதிக அளவு பொட்டாசியத்தை உருவாக்கி விட்டுரும். கர்ப்ப காலத்தில் காலை நேர சோர்வை உண்டாக்கும். ஒரு விதமான மார்னிங் சிக்னஸ் ஏற்படும். அதிகப்படியான வாந்தி குமட்டல் இருக்கும் போது உங்களோட உடலில் நீர்ச்சத்து அளவு குறைஞ்சிக்கிட்டே போகும். உங்கள் உடலில் அதிக பலவீனம் ஏற்படும். உங்கள் உடல் இழந்த ஆற்றலை பெறுறதுக்கு இளநீர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இளநீரில் சோடியம், பொட்டாசியம், மேக்னீசியம் இது 3மே நிறைவான அளவில் இருக்குது. இந்த 3மே சமநிலையில் இருக்கும்போது நமக்கு வாந்தியும் உடலில் நீர் இழப்பு போன்ற பிரச்சனையெல்லாம் வராமல் தடுக்கலாம். கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணிகள் சந்திக்கக்கூடிய பொதுவான பிரச்சனை நம்ம செரிமான கோளாறு ஒன்று. இளநீர் உடலில் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தும். உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நச்சை வெளியேறுவதற்கு முக்கியமாக பங்கு இளநீருக்கு இருக்குது. உங்கள் செரிமான மண்டலத்தை வலுப்படுத்துவதற்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த இளநீர். கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய நெஞ்செரிச்சல் பிரச்சனையையும் சரி பண்ண இந்த இளநீர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கன்சீவாக இருக்கும்போது இயல்பாகவே நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். அதனால் நம்மளோட கர்ப்ப காலத்தில் நோய் தொற்று எளிதாகவே உண்டாக்கி விட்டுரும். இளநீரில் இருக்கக்கூடிய முக்கியமான விட்டமின்களும் தாதுக்களும் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். உங்களோட வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைக்குமே நோய் தொற்றுலேருந்து பாதுகாக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. குறிப்பாக பாக்டீரியா, வைரஸ் தொற்றுலேருந்து பாதுகாக்கிறதுக்கு இளநீர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது கடினமான பயிற்சி இல்லைனாலும் மிதமான உடற்பயிற்சி செய்வீங்க. உங்களோட உடல் அளவிலும் மனிதளவிலும் மேம்படுத்துவதற்கு இந்த உடற்பயிற்சி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் யோகா, தியானம், உடற்பயிற்சி, மிதமான நடைப்பயிற்சி செய்யும் போகும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் குழந்தைக்கும் உங்களுக்கும். இந்த பயிற்சியெல்லாம் செஞ்சு முடித்த பின்னாடி ஒரு வித டயர்ட்னஸ் இருக்கும். அந்த டயர்ட்னஸை போக்குறதுக்கு நீங்கள் இளநீர் குடிக்கலாம். மிதமான அளவில் இளநீர் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. உங்களோட கர்ப்ப காலத்தில் நிறைய பேர்த்துக்கு சிறுநீரக பிரச்சனைகள் ஏற்படும். இப்போ உங்கள் குழந்தை வளர வளர உங்கள் சிறுநீரகத்தை அழுத்துறதுனால அடிக்கடி யூரின் போகிற பிரச்சனை ஏற்படும். உங்களோட சிறுநீர் முழுமையாக வெளியேறாமல் அங்கேயே தங்கியிருக்கிறதுனால சிறுநீர் தொற்று ஏற்படக்கூட வாய்ப்புகள் இருக்குது. இந்த யூடிஐ பிரச்சனை வராமல் இருக்கணும்னா உங்கள் சிறுநீரக செயல்பாடுகள் சீராக இருக்கணும். அதன் பணியை இளநீர் நல்லா செய்யும். சிறுநீரக கல் இருக்கிறவங்க கூட இதை குடிக்கிறது ரொம்ப நல்லது. இளநீரில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் மலச்சிக்கல் பிரச்சனையும் ஏற்படுத்தாது.
கன்சீவாக இருக்கும்போது காலை நேரத்தில் இளநீர் குடிக்கிறதுனால உங்கள் நாள் முழுவதுமே உடல் சோர்வு இல்லாமல் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் உடல் வந்து பலமாக இருப்பது போல் ஒரு உணர்வு உங்களுக்கு கொடுக்கும். இளநீர் எடுக்கும்போது டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுங்க. அவங்க சொல்லக்கூடிய காலங்கள் வரைக்கும் நீங்கள் இளநீர் எடுக்கிறது பெனிஃபிட்டாக இருக்கும். டாக்டர் சொல்கிறபடி கேட்டு நடந்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.